நாங்க யாருமே மனிதாபிமானமற்ற ஆட்கள் கிடையாது. இதை உச்சநீதிமன்றம் ரொம்ப காட்டமா செத்து போன உயிரை நீங்க கொடுக்க முடியுமா? இப்படி ரேபிஸ்டோ மர்டரோ ஒரு 1,00,000 பேர்ல ஒருத்தன் ஒரு ரேபிஸ்ட் இல்ல ஒரு 10,000 20,000 பேர்ல ஒரு ரேபிஸ்டா இருக்கானோ. அதனால எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் உங்களால திருப்பி தர முடியுமா? அதே மாதிரி 1,00,000 நாய்கள்ல ஒரு ரேபிஸ் தொற்று இருக்கிற நாயா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப காட்டமா பதில் அளிச்சிருக்காங்க. மனிதர்களை விட விலங்குகளின் மீது இருக்கக்கூடிய அந்த காதல் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா செத்து போறாங்களே. எங்க ஊர்ல செவனேன்னு ரோட்ல கட்டில் போட்டு படுத்து கிடந்தாருங்க ஒரு மனுஷன். அவருடைய தலையில போயிட்டு ஒரு நாய் கடிச்சிருச்சு. இவர் எல்லாரையும் கடிக்க போயிட்டார். ரொம்ப வருஷம் கூட இல்ல, சில மாத காலத்திலேயே அவர் உயிர் போற அளவுக்கு கடிக்க ஆரம்பிச்சிட்டார் சார். இப்படி எல்லாம் பல இடங்கள்ல நடக்குது. இன்னும் சொல்ல போனா பல இடத்துல என்ன பண்றாங்களா, ரேடிஷோடைய தாக்கம் அதிகமாகி இவங்க அடுத்தவங்களை கடிச்சா அது பரவிடுமாமே, அதனால பரண்டிலாம் வச்சிருவாங்க. தண்ணி குடிக்க முடியாது, தொண்டையில தண்ணி இறங்காது, பதறும், அந்த உடம்பெல்லாம் பதறும். அந்த நேரத்துல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. உண்மையில சொல்ல போனா பார்க்க முடியாது, அவ்வளவு கொடூரமானது. பல பேர் அதனாலேயே கருணை கொலை செய்யப்படுகிறார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? நாயை கருணை கொலை செய்வதற்கு இத்தனை பேர் கொடி பிடிச்சு நிக்கிறீங்களே, அதனால தாக்கம் ஏற்பட்டு ரேடிஷ் பரவிய பலரை இன்னைக்கு கருணை கொலை பண்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பல பேருடைய உயிர் பாதிக்கப்படுது, அது உங்களுக்கு தெரியல. நாய்க்காக நிக்கிறீங்க சார். முன்னாடி எல்லாம் நாயை பிடிச்சிட்டு போயிட்டு கருத்தடை செஞ்சு அனுப்பி விடுவாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் அப்படி பண்றது இல்லை, திறந்து விட்டுறாங்க. சென்னையில நான் வேலை பார்த்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து அந்த தெருவில் மட்டுமே ஒரு 30-35 நாய் படுத்து கிடக்கும். எதற்காக என்றால் அந்த தெருவில் ஒரு வீட்டில் 2 நாய் வளர்க்குறாங்க. ஆனா தெருநாய்க்கு அவங்க சாப்பாடு வைப்பாங்க. இப்ப அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா பயத்தோட தான் அந்த பகுதியை கடந்து போக வேண்டியதா இருக்கும். எந்நேரமா அவங்க வீட்டு வாசல்ல அவங்க வீட்டு அம்மா உட்காந்துருப்பாங்க. டேய் அப்படின்னா அது போயிடும். வரவங்களெல்லாம் குலைக்கும், பக்கத்துல போகும், காலை தூக்கி தோல்ல போடும், எல்லா நியாயம் அட்டுழியும் பண்ணும், பரண்டி விட்டுரும். அதுல சில நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க முடியெல்லாம் உதிர்ந்து கிடக்கும். நமக்கு பயம் இருக்குமா இல்லையா? நான் ஒரு தடக்க பால் பாக்கெட்டும் கேரட்டும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, என் விரல இப்படி உருவி விட்ட மாதிரி இருந்தது. நான் கையில இருக்கிற அனைத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி பாக்குற ஒரு நாய் பதட்டத்துல ஓடுறேன். அது என்ன துரத்துது. எனக்கா ரொம்ப வேதனையா போச்சு எனக்கு உண்மையிலே. என்னன்னு பார்த்தா நான் வரும்போது சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த ஸ்மெல்லுக்கு அப்படி வருது. அப்ப அது கடிச்சிருச்சோ கடிக்கலையோ எனக்குள்ள ஒரு பதட்டம். நான் என்ன மாதிரி எத்தனை பேர் பயப்படுறோம் நீங்க சொசைட்டியில பார்க்கும்போது. அதுவும் கேரளா